ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க மொரட்டை எடிட் சமையல். இப்போ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கேப்கட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட்ன்றதை முதல்ல கொடுத்துக்கோங்க. அது உள்ளே போய் எனக்கு கோகு எடிட் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். அது கூடயே ஹண்டர் வந்தார் அந்த சாங் கூட பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து 2 கோகு எடிட்டோட இதை எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன், உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேவையில்லாத கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். முதல்ல தேவையில்லாத கிளிப்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதை எடுத்துடலாம். அடுத்தது வந்து சாங்கு போடணும், அதுக்கானதை எடுத்துக்கலாம். சாங் போடுறதுக்கு ஹண்டர் வந்தார், அது வந்து ஃபைல் அங்கே இருக்கா, அங்கே கொடுத்துக்கலாம். அதில் வந்து சரி, இப்போ வந்து நம்ம ஹண்டர் வந்தான்னு டைப் பண்ணிக்கலாம். அது வந்துருச்சு முதலையே. கொஞ்சம் கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கலாம். உள்ளே போயிடுச்சு. அந்த ரிலீக்ஸ் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறத எடுத்துட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் இதை பண்ணணும். அதில் வந்து இவன் ஸ்டைலில் தான் அந்த போர்ஷனை வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ இவன் ஸ்டைலில் தான் ஜெனரேஷனுக்கு ஜே வருதா, அதில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடிட்குள்ளே போய் அதுக்கப்புறம் அடுத்த மூமெண்ட் வருதா, அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் இருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இவன் ஸ்டைலில் தான் ஜேக்கு வந்து அது மாறிடும். ஜெனரேஷனே இவன் ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரெஜினேஷன் வருதா, அதுக்கும் அந்தமாரி அடுத்த மூமெண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம். ஜெனரேஷனு ரெஜினேஷன் ஆனதே அதுக்கப்புறம் இவன் அழகு கண்டா, அந்த இது இருக்கா, அதை நம்ம ஸ்டாப் பண்ணி எடிட்குள்ளே போய் கிளிப்பை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு அடுத்த மூமெண்ட்டை பட்டு வச்சு இவன் அழக கண்டா கரங்கோஷமே, இவன் அழக கண்டா கரங்கோஷமே அந்த இடம் இருக்கா, அங்கே வந்து அடுத்த மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்த மூமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தப்ப அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்தது கரங்கோஷமே பல டிபி ஏறுது, அந்த பா இருக்கா, அதில் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மூமெண்ட்டை வந்து கோகு நடந்து வருவான். அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம டச் பண்ணி எடிட்குள்ளே போய் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த போர்ஷன் இந்த கோகு வந்து இந்த ஜிரன் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அந்த போர்ஷனை வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் இருக்க போர்ஷனை வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டா இவன் ஸ்டைலில் கண்டா கரங்கோஷமே பல டிபி ஏறுதே ஏ இருக்கா, அந்த ஏ இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ளிட் கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த மூமெண்ட் இருக்கா, அதில் வந்து நம்ம தொட்டு அதில் வந்து எடிட்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். ஓகேவா, டெலீட் பண்ணிட்டு ஹே சூப்பர் ஸ்டார்டா, அந்த ஹே வருதா, அந்த இடத்துல அந்த நின்றுக்கிட்டு அந்த கோகு மூமெண்ட் இருக்கா, அங்கே ஸ்ப்ளிட் பண்ணிடணும். அடுத்தது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்த மூமெண்ட் இருக்கா, அங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கும், அதை வந்து கட் பண்ணிடுங்க. அதை வந்து டெலீட் பண்ணிங்கன்னா அப்படி சொன்னேன். ஓகேவா, அடுத்து வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார்டா, அந்த ஷூ வர இடத்துல நிப்பாட்டிட்டு எடிட்குள்ளே போய் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்த போர்ஷன் அடுத்த மூமெண்ட் இருக்கா, அங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் இருக்க போர்ஷன் டெலீட் பண்ணிடுங்க. அதான் சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வந்தார் சூடுடா, ஹண்டர் அந்த வருதா, அந்த அங்கே பண்ணணும். அந்த நான் இப்போ சொன்னதெல்லாம் திரும்பி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சொன்னதெல்லாம் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பண்ண கோகு எடிட் வந்துடும். நீங்கள் வந்து
அந்த கிளாரிட்டிக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியே வந்து அங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே அட்ஜஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துக்கிட்டு உள்ளே போய் எல்லாமே 8 வைங்க. எல்லாமே பிரைட்னஸும் 8, கிளாரிட்டியும் 8, ஷார்ப்னஸ் மட்டும் ஃபுல்ஸாக வைங்க. அதுக்கப்புறம் அங்கே விக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தேவையான மாரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாரிட்டியாக சூப்பராக ஒரு வீடியோ உருவாகிடும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட இதில் வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் சேனலில் இதில் வேணாலும். அவ்வளோதான். பாய் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அந்த லைக்கை மட்டும் கொஞ்சம் போட்டு போங்களேன்.